அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விமலா. நான் டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். முந்தைய காணொளியில் காற்றை காப்போம் என்னும் கவிதையில் காற்று என்றால் என்ன, அதனை குறித்த செய்திகளை கண்டோம். மற்றும் ஆசிரியர் பொன் செல்வகுமார் பற்றிய தகவல்களை கண்டறிந்தோம். இன்றைய பதிவினில் நாம் காண இருப்பது காற்று என்றால் என்ன, காற்றின் முக்கியத்துவம், அதில் கலந்துள்ள வாயுக்கள் ஆகியன குறித்து இனி காண்போம். முந்தைய பதிவினில் ஆக்சிஜனை மரங்கள் வெளிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கின்றன எனவும், மனிதர்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கின்றன என்ற செய்தியை கண்டோம். இன்றைய பதிவினில் நாம் காண இருப்பது காற்றில் கலந்துள்ள வாயுக்கள். காற்றில் கலந்துள்ள வாயுக்கள் என்று நோக்கும்போது நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, மற்ற வாயுக்கள் 1% கலந்துள்ளன. காற்றானது வளிமண்டலத்தில் நிலவிய நொதிக்குரிய வாயுவாக காணப்படுகிறது. இது பூமியின் வெப்பநிலையை சீராக வைப்பதுடன் உயிரிகளின் செயல்களை வலுவூட்டவும் மற்றும் அவர்களுக்கு ஆதாரமாகவும் விளங்குகிறது. ஆசிரியர் இயற்றிய இக்கவிதையின் வாயிலாக காற்றின் முக்கியத்துவம், காற்றை மாசுபடுத்தும் காரணிகள் மற்றும் உயிரினங்கள் பாதிப்பிற்கு எவ்வாறு காற்றினால் உட்படுத்தப்படுகிறது, அது மட்டுமில்லாமல் காற்று மாசுபடுதலை எவ்வாறு தவிர்த்தல், அதனுடன் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் ஆகியன குறித்த செய்திகளை கவிதையின் வழி எடுத்து எம்பியுள்ளார். அதனை குறித்து விரிவாக காண்போம். காற்றின் இயக்கம் காற்றின் மாறுபாடு மற்றும் வெப்ப அம்சங்களை அடிப்படையாக கொண்டு உருவாகிறது. இது வெப்பநிலை, புவியின் வடிவம் மற்றும் சுழற்சி மையங்களை பொறுத்து மாறுபடக்கூடியது. காற்றின் முக்கியத்துவம் என்று நோக்கும்போது இது பல்வேறு வகைகளில் அறியப்படுகிறது. முதலாக உயிர்காற்று என்று அழைக்கப்படுகிறது. மனித இனத்திற்கு இயற்கை தந்த சுவாசம் காற்று. உயிர் துடிப்பிற்கு இது அடையாளமாய் விளங்குகிறது. மேலும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு மூச்சுக்காற்றாக விளங்குகிறது. இது உயிர் நிலைத்திருக்கும் அடிப்படையான அங்கமாக உணரப்படுகிறது. உயிர்காற்றாகவும் ஆயுள் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த காற்றினை ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் இயற்கை தந்த சுவாசம் காற்று என்பதனை ஆசிரியர் உயிர் துடைப்பின் அடையாளம், இயற்கை சுவாசம் இந்த காற்று என்னும் வரிகள் வழி சுட்டுவதனை நம்மால் காண முடிகிறது. காற்றின் முக்கியத்துவம் என்று நோக்கும்போது வெப்பநிலையை சீராக்க இது உதவுகிறது. காற்றானது புவியின் வெப்பநிலையை சீராக வைக்க உதவுகிறது. அதாவது நாட்களில் சூடான மற்றும் இரவுகளில் குளிரான நிலையை நிலைநாட்டுவதற்கு இது உதவுகிறது. காற்றின் இயக்கமானது மழை மற்றும் வறண்ட நிலைகளை உருவாக்க உதவுகிறது. காற்றின் வாயிலாக நீர்ச்சிலவை பங்கிடுதல் மழையை கொண்டு வருகிறது. மேலும் உயிரின செயல்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. காற்றின் மூலமாக பஞ்சபூதங்களின் பரவல் மற்றும் பூமியில் உள்ள மூலக்கூறுகள் மற்றும் உயிரினங்கள் நன்கு செயல்படுவதனை உறுதி செய்யப்படுகிறது. சத்தங்களை பரப்புவதற்கும் அது தொடர்பான தகவல் பரிமாற்றத்திற்கும் காற்றானது முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனுடன் காற்று பூமியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தன்மையுடன் சிறந்து விளங்குகிறது. இவ்வாறு விளங்கக்கூடிய காற்றினை ஆசிரியர் உயிர்காற்று என்னும் வரிகளின் வழி விளக்கியுள்ளதை அறியலாம். காற்றானது உயிர் துடிப்பின் அடையாளமாய் இயற்கை சுவாசமாய் விளங்குகிறது. அவ்வாறு இருக்கையில் செயற்கை சுவாசம் எதற்கு என்று ஆசிரியர் ஒரு வினாவினை சமூகத்தை நோக்கி வைக்கிறார். மனித இனத்திற்கு இயற்கை தந்த சுவாசம் இந்த காற்று. இதனை பாதுகாக்க வேண்டியது மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். ஆனால் காற்றை களங்கப்படுத்துவதும் அவற்றை வெற்றி வீழ்த்துவதும் மனிதர்களாகிய நாம் செய்யக்கூடிய தவறான செயல் என்பதை தனது கவிதையின் வழி உணர்த்துவதை காண முடிகிறது. இதனை சுவாசிப்பவர்கள் காற்றை களங்கப்படுத்துவதும், காற்றடித்த சக்கரங்கள் காயப்படுத்துவதும் கோடாரி காம்புகளா எனும் வரியின் வழி வெளிப்படுத்துகிறார். ஆக உயிர் மூச்சிற்கு ஆதாரமாக விளங்கும் இந்த காற்றினை நாம் பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். ஆகவே காற்றினை உயிர் வாழ்வதற்கு
காரணமாக விளங்கும் இந்த காற்றினை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும்.